ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜேர்னி 100 டேஸ் சேலஞ்ச் டே 2. நம்ம பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். நேற்று டே 1 வீடியோ போட்டிருப்பேன். வீடியோ பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நல்லாவே ரிசல்ட் கிடச்சிருக்கு ஒரே நாள்லேயே. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் 10 to 6 அந்த இதில் தான் வந்து நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி செப்டம்பர் 4. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4:40க்கெலாம் வந்து எழுந்துட்டேன். 4:40க்கெலாம் எழுந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு வெயிட்டு செக் பண்ணேன். 85.1 பரவாயில்ல, நல்ல ரிசல்ட். நேற்று வந்து 86, இன்றைக்கி 85. இப்போ வந்து 1 hour எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளாஸ் வந்து ஜீரக தண்ணி எப்போதும் போல் குடிச்சிடணும். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் எப்போதுமே ஜும்மா டான்ஸ் தான் போட்டு இது பண்ணுவேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு ஃபீலே உண்டாகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபங்க்ஷன் நிறையா இருக்கிறதுனால மார்னிங் வந்து ஒரே ஒரு கமலா ஆரஞ்சு மட்டும் சாப்பிட்டுட்டு இங்கே பக்கத்தில் ஸ்ரீ சந்தியம்மன் கோயில் கும்பாபிஷேகம், அதுக்கு தான் வந்து இன்றைக்கி கிளம்பி போயிருக்கேன். கும்பத்தில் தண்ணி ஊற்றுறதுலாம் ரொம்ப சிறப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலே பார்த்திங்கன்னா புளியோதரை கொடுத்தாங்க, அன்னதானம் போட்டாங்க. புளியோதரை மட்டும் ஒரே ஒரு வை மட்டும் சும்மா எடுத்து டேஸ்ட் பார்த்தேன். ஏன்னா ரொம்பவும் சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு டயட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் பக்கத்துலேயே வந்து ரிலேட்டிவ் மேரேஜ், அதுக்கு வந்து கிளம்பி போயாச்சு. டயட்டில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி சோதனையெல்லாம் எனக்கு நிறைய வரும். அப்போ தான் நிறைய ஃபங்க்ஷன் வரும். நேற்று தான் வந்து வெயிட் லாஸ் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன், ஏகப்பட்ட ஃபங்க்ஷன். மனசை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேறு வழியே இல்லை, நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். ரொம்ப ஜாலியாகவே போணுச்சு. மேரேஜெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஃபங்க்ஷனில் பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க. சூப்பர் சூப்பர் சாங்ஸாக வந்து ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட போயிட்டேன். ரைஸ் எப்போதும் வாங்குறத விட ரொம்ப கம்மியாக, அவங்க வைக்க போனதுலேயே வந்து ரொம்ப கம்மியாக ஒரு கரண்டி தான் வந்து வாங்கினேன். இது ஒரு 150 கிராம் தான் வரும். 150 கிராம் இல்லைன்னா ஒரு 200 கிராம் தான் ரைஸ் வரும். மறு சாதம்லாம் வாங்கிக்கல. அதுலேயே ஒரு பீஸ் மட்டன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் 1 முட்டை, அதுக்கப்புறம் ஒரு 3 கூட்டு. அதனால் வந்து அந்த அளவுக்கு கலோரி வந்து எக்ஸ்ட்ரா இருக்காது. மதியம் கொஞ்சம் ஹெவியானதுனால நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன் கொஞ்சமாக. இன்றைக்கி டோட்டல் ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா 12,520 கிட்ட வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி டே இப்படி தான் போணுச்சு. ஃபுல் டே வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணேன்.